வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 25 கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 ரிவர்சல் கேண்டில் ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னா இந்த லோவை வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த ஹையை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எந்த லெவல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவை வந்து கட் பண்ணி இன்றைக்கி வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,028 அந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி 50 ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2-3 டேஸ் முன்னாடி வந்து நம்ம இந்த H1B விசா பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணும்போதே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நிஃப்டி 50 இந்த நியூஸுக்காக வந்து கீழே இறங்குது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்குமாவது வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிஃப்டி ஐடி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 34,000 சம்திங், அதாவது அப்போ ட்ரேட் ஆனது லெவலில் இருந்து ஒரு 4 to 5% வந்து கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து இந்த வீக்குள்ளே வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓவராலாக நிஃப்டி 50யும் நம்ம சொன்ன அந்த லெவல் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ப்ளஸ் நிஃப்டி ஐடி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த லெவல் அப்படிங்கிறது வந்து அச்சீவ் வந்து ஆகிருக்கு. சரி, ஓகே. ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் அடுத்த ஒரு லெவல் எங்கே வந்து போய் முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,900 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு 2 ரிவர்சல் கேண்டில்ஸ் ஏதாவது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்து உடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு டவுன் சைடுக்கு வந்து ஓப்பன் வந்து ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் வால்யூம் அந்த இடத்துல வந்து பெருசாக நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்குது. ஸோ வால்யூம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை தான் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். வேறு வழி வந்து கிடையாது நமக்கு. ஏன்னா வால்யூம் தான் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா பெருசாக அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகாது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. சில சமயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டுருக்கும், ஆனால் வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காது. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருக்கிட்டு வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியும். அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். ஸோ நிறைய பேர் வந்து வெறும் இந்த கேண்டல்ஸ்டிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு லாங் வந்து போயிருப்பாங்க. ஸோ அது மாதிரி போனவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு லாஸில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து உள்ளே போனவங்க மறுபடியும் வந்து மேலே போன மாதிரியே வந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ இன்னையோட லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது இல்லையா, அந்த சப்போர்ட்டுக்காக வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னையோட லோ வந்து நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,900 24,800 இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,050 இந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 25,000 அப்படிங்கிற ரேஞ்சையே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் வந்து 24,900 24,800 இந்த வந்து டவுன் சைட் ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 24,900 82,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. 24,800 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 200 பாயிண்ட் நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,200 இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1,26,500 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல பில்டப் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது 25,300 இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு ரேஞ்சு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25,200 ஒரு 25,300 இது வந்து நாளைக்கு அப்சைட் ரேஞ்சஸாக வந்து இருக்கும்.
அதே மாதிரி டவுன் சைட் ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,900 24,800 அப்படிங்கிறது டவுன் சைட் ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி ஒரு யூனிக்கான ஒரு டேவாக வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னா நேத்தோட சார்ட்டு 5 மினிட் சார்ட் பாருங்கள், இன்னையோட 5 மினிட் சார்ட் வந்து பாருங்கள். ரெண்டுமே வந்து லுக் லைக் அப்படியே இருக்கும். கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும் வந்து இருக்கும். மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லுக் லைக்காக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சுங்க இல்லையா, அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டே வந்துருந்தது. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 11:30 பக்கம் வந்து ஒரு அப்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிது. அந்த ஓப்பனிங் ஹை இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து போனாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாலும் சேம் தான். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்குது. நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 11:10 பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குது. அகெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் ஹை வந்து இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஓவராலாக பார்க்குறதுக்கு அப்படின்னா நேற்று ட்ரேடிங் செஷனும் இன்றைக்கி ட்ரேடிங் செஷனும் ஒரே மாதிரியே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,050 வரைக்குமாவது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30 9:40 வந்து அந்த லெவலில் தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 25,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 25,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300 25,200 25,100 25,000 24,900 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவாகவே இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து போயிட்டு இருந்தது. இன்றைக்கி சேர்த்து வச்சு கீழே வந்து இறக்கிட்டுருக்குறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு செல்லிங் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்காது. என்ன பண்ணுறாங்க, மேலே கொண்டு போகிறாங்க. மேலே கொண்டு போயிட்டு அந்த இடத்துலேருந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நமக்கு வந்து ஒரு 5 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போய் சேர்த்தி செல் பண்ணாங்க அப்படின்னா 10 ரூபா வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான். நிஃப்டி 50 வந்து கீழே இறங்கிச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் வந்து ட்ரிகர் வந்து பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட அந்த லோ வந்து கட் பண்ணிட்டே வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. ஸோ 55,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,300 வரைக்குமா வந்து கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம். சேம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30 9:40 அந்த லெவலில் வந்து டச் வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கீழே நல்லாவே வந்து கீழே இறங்கியிருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 11க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருந்தது அப்படின்னா 55,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 55,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 54,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 55,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,500 55,300 55,200 55,000 54,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்குள்ளே ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சேம் நிஃப்டி 50 வந்து எப்படி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குதோ அப்படியே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 82,000 வந்து பிரேக் பண்ணதாச்சு அப்படின்னா ஒரு 81,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம். அப்படியே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 81,600 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இந்த 81,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன் சைடு வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 82,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 82,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,600 82,200 82,000 81,600 81,200 81,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நேற்றெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நல்லாவே செல்லிங் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க.
13,050 நமக்கு வந்து ஒரு பிரேக் ரவுண்ட் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,950 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து நல்லா கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,950 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 12,850 வந்து இருக்கலாம். 12,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் ரவுண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 12,750 12,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் ரவுண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 13,050 13,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1,300 13,000 12,800 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.